எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்றீங்க? என்னோட ஃபோட்டோவ இப்படிலாம் மார்ஃபிங் பண்ணி, அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? இதனால நீங்க என்ன சம்பாதிச்சிட்டீங்க? அப்படின்னு சொல்லி நடிகை நயன்தாரா அவர்கள் செம்ம டென்ஷனா ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் இப்போ டாக்ஸிக் படத்துல ஒரு செம்மையான ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக சாமி தரிசனம் பண்ண திருப்பதி போயிருக்காங்க. அங்க அந்த படத்தை வெற்றி பெற சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கிடைச்சது. ஏன்னா திருப்பதி போயிட்டு அவங்க மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட போட்டோவை மார்ஃபிங் பண்ணி அந்த ஹேர் கட்லாம் பண்ணி அவங்க மொட்டை அடிச்ச மாதிரியான இமேஜை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உண்மையிலே நிறைய ரசிகர்கள் நம்பிட்டாங்க. என்னடா இது, இப்பதான் சம முன்னணி ஹீரோயினா இருக்காங்க நயன்தாரா அவர்கள், இப்ப இந்த மாதிரி முடிய மொட்டை அடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சது, அது ஏஐ மூலமா எடிட் பண்ண இமேஜ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகளோட இமேஜை இந்த மாதிரி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகார் எடுத்துட்டாங்க. இதுல இப்ப நயன்தாரா அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காங்களாம். இந்த மாதிரி எதுக்கு பண்றீங்க? நான் மொட்டைலாம் அடிக்கல, நார்மலா தான் இருக்கேன். படம் வெற்றி பெறணும்னு நான் சாமி தரிசனம் மட்டும்தான் பண்ண போனேனே தவிர நான் முடி காணிக்கைலாம் கொடுக்கல. இந்த மாதிரி தேவையில்லாத எடிட்லாம் பண்ணாதீங்க. இது ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். ஏன்னா இப்ப வர ஏஐ எல்லாம் நம்பவே முடியல. அது உண்மையா இருக்கிற மாதிரி ரொம்ப தத்ரூபமா எடிட் பண்ணுது. அதை எல்லாருமே ஈஸியா நம்பிடுறாங்க. இதனால நிறைய பேரோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்லாம் வந்தா அதை யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க அண்ட் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்களா. நயன்தாரா சொன்ன இந்த பதிலை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.